ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் வச்சிருக்கேன் ஹாய் சொல்லு சொல்லு ஹாய் மேல ஒண்ணு ஒரு வண்டி போகல ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் பாய் தொடர்ந்து சொல்லு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விழுப்புரம் பள்ளிக்கு தான் போக போகிறோம். திருவேண்டம் கிட்டே இருக்குது, அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஒரு 6 சன்செட் ஆகிற நேரம் தான் இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம். எங்கள் நாகர்கோவிலேருந்து திருவேண்டம் போகிறதுக்கே 1.5 hours கிட்ட ஆயிடும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. கிளம்பலான்னு கிளம்பியாச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து சரி ஒரு ஹவரில் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு அங்கே போய் ரீச் ஆயிடலாம், 1 hour தானே அப்படின்னு பார்த்தா தக்கலையிலே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஒரு பென்ஸ் வந்து இல்லை ஸ்டாப் ஆகிடுச்சு, சென்சார் கட் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப டிராஃபிக், அங்கேயே ரொம்ப டிராஃபிக் நின்றுட்டோம். இது தான் வந்து நேற்று வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து எக்ஸிட் கேஃப் காமிச்சிருப்பேன். இது தான் அந்த எக்ஸிட் கேஃப் அழகிய மண்டபத்தில் இருக்குது. அந்த வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருப்போம். ரொம்ப லாங் ட்ராவல், ஒரு 1 hour 1.5 hours ட்ராவல் வந்து ஒரு 2 hours மேலேயே ஆகிடுச்சு. இதுதான் வந்து மார்த்தாண்டம் வந்து பிரிட்ஜு. அது வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறதுனால சேஃப்டி இல்லை, பீப்புள்ஸ்க்கு சேஃப்டி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இப்போ தான் கட்டின பிரிட்ஜு, அதுவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து வீக்காக இருக்குதுன்னு. ஸோ இது கீழ் வழியாக போனால் கீழேயும் வந்து ரோட்ஸ்லாம் ரொம்ப மோசம், அங்கங்கே வந்து ரொம்ப பள்ளம். நீங்களே பாருங்கள், சைட்லலாம் நடந்து போகிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா அந்த பள்ளத்தில் விழுந்துருவோம். பிரிட்ஜு வந்து கட்டி ஒரு 2 years கிட்ட தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து அது க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு. இதான் வந்து மார்த்தாண்டம் பிரிட்ஜோட எண்டு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பாலம் இருக்கும். இந்த பாலம் கூட வந்து பெட்டர், இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த பாலமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படியே அச்சு முறுக்கு அப்புறம் கேக் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம், ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். பாருங்க அப்படியே வீடியோட ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் வச்சிருக்கேன் ஹாய் சொல்லு சொல்லு ஹாய் மேல ஒண்ணு ஒரு வண்டி போகல ஹாய் சொல்லு ஹாய் அழகா சொல்லு. என்ன இல்ல 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ல ரைட், 1.4 கிலோமீட்டர் ரைட். அடுத்த ரைட் 60 மீட்டர்ல ரைட், இந்த ரைட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டா போய் அடுத்து லெஃப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இது போட் ரைட் போட்டு போயிட்டு அந்த வேன் போகுது அந்த வழி நினைக்கிறேன். லெஃப்ட்டா ரைட்டா? லெஃப்ட், அடுத்து லெஃப்ட் அதுல ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். இதுல இந்த ரோட் இல்ல, இதுக்கு அடுத்த ரோட். லெஃப்ட்டா ரைட்டா? லெஃப்ட். இது என்ன போட்டிருக்கு படிங்க மலையாளத்துல. அழக்கூட்டம் பைபாஸ். அப்படிதானே? இதான் ஹார்பர் ரோடு, இதான் ஹார்பர் ரோடு. ஒரு வழியாக வந்து பள்ளிக்கு வந்து சேர்ந்தாச்சு. கடல்கிட்ட இருக்கும், இந்த 2 பள்ளியுமே வந்து கடல்கிட்ட தான் இருக்கும். இங்கே ஒரு பள்ளி இருக்கும், அங்கே அந்த சைடு ஒரு பள்ளி, இது ஒரு பள்ளி. 2 பள்ளியுமே கடல்கிட்ட. அந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஹார்பர். இப்போ ஒரு பள்ளியிலேருந்து பேக் சைடு பார்த்தா ஃபுல்லாக வந்து ஹார்பர். அதுக்கு பின்னாடி வந்து அங்கே ஒரு ஸ்டாச்சு தெரியும் பாருங்கள், அது வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு. இங்கேருந்து பார்த்தா ஆப்போசிட், பள்ளிக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்கும். பின்னாடி ஃபுல்லாமே ஹார்பர் தான். இதான் வந்து பள்ளியோட என்ட்ரன்ஸ்.
ஃபஸ்ட்டு கடல்கிட்ட உள்ள பள்ளியை பார்த்துட்டு இந்த பள்ளிக்கு வரும்போது டைம் ஆகிடுச்சனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவுமே வரும்போது இந்த விழுப்புரம் பள்ளிக்கு வரும்போது எப்போவுமே இந்த பள்ளியை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் அந்த பள்ளிக்கு போகலாம். இந்த நாங்கள் அது பார்த்துட்டு இது வந்தோமா, ஸோ வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளியர் வியூவாக தெரியும் ஹார்பர். இங்கேருந்து பார்த்தாலே சூப்பர் கிளியர் வியூவாக தெரியும். அங்கே ஒரு ஸ்டாச்சு தெரியுது பார்த்தீங்கன்னா, நான் ஜூம் பண்ணுறேன். அந்த ஸ்டாச்சு வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு. இங்கேருந்து பார்க்க அந்த வியூவே செமையாக இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சைடு ஒரு பள்ளி, இது ஒரு பள்ளி, அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு பள்ளி. ரெண்டுமே வந்து கடல்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக கடல். இதோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து கடல். அங்கே இன்னும் கொஞ்சம் திரும்பினா வந்து லைட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அங்கே என்னெல்லாம் ட்ரை பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இப்போ எங்கள் மம்மி சொன்னாங்களா அந்த ஹோட்டலுக்கு தான், உஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பொரோட்டானா வச்சாங்க, கூட இடியாப்பமும் வச்சாங்க. ஆனால் சாப்பிட்டோம். அடுத்து சிப்பி ஆர்டர் பண்ணோம். சிப்பிக்காக தான் வந்திருக்கோம். சிப்பி ஆர்டர் பண்ணோம், சிப்பியும் சாப்பிட்டோம். உஸ்தாத் ஹோட்டல் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ். இப்படி வந்து நம்ம உள்ளே போய் வந்து பார்த்துக்கலாம் எந்தெந்த ஃபிஷ் வேணும், என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம கேட்டோம்னா அவங்க அழகாக எடுத்து பொரிச்சு தருவாங்க. எல்லாமே வந்து மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் தான். நம்ம சாப்பிடும் போது அதில் தெரியும், சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெயினாக இந்த இடம் வந்து எப்படின்னா, நம்ம சிப்பி தெரியுமா சொல்லுவாங்க. சிப்பி வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை கேரளாவில். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எப்போவுமே சிப்பி இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் சிப்பி ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க போட்டிருக்க மசாலா வந்து ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இப்படி தான் வந்து எடுத்து போடுவாங்க சிப்பிலாம். கூட அவ்வளோ உங்களெல்லாம் நாங்கள் வந்து ஆப்பமும் அதுக்கப்புறமா பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோம். சிப்பி வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெந்திருந்துச்சு. பேபிக்கு வந்து நடுவில் உள்ளது மட்டும் வந்து கொஞ்சம் பிச்சு வந்து கொடுத்தோம். அவளுக்கும் ரொம்ப அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சு. ரொம்ப காரமாகவும் இல்லை, மிடில் இருக்கிறது மட்டும் பிச்சு கொடுத்தோம். அவள் நல்லா சாப்பிட்டா. உனக்கு அதுவும் எதுவும் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி கொடு. சேர்த்துதான் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு?
எப்படி இருந்தது மக்களே? எப்படி இருந்தது? சூப்பர் சொல்லு அவள்கிட்ட. முடியலை அவளுக்கு அவ்வளோதான். நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. விழிஞம் பள்ளியில் வந்து பள்ளிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உஸ்தாத் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சிப்பிலாம் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வழியிலே போயிட்டுருந்தோம். வழியில் போயிட்டு அப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது. அது என்னன்னு பாருங்கள். இப்படி உடனே பிளான் போட்டு கிளம்புனது தாங்க சங்கமுகம் பீச். அங்கே வந்து சங்கமுகம் பீச்சுன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரில, கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த வழியாக தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லெஃப்டில் வந்து வால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே சடனாக போட்ட பிளான் தான் வந்து நம்ம சங்கமுகம் பீச். எப்படியோ வந்து கிட்ட அங்கேருந்து இன்னும் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு வந்துடலாமே, இதுக்காக அங்கேருந்து வர முடியாது சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பார்க்கலான்னு போனோம். சொல்லு வடிஞ்ச ஜீரா இருக்கிறேன். நீரி வடிச்சு வடிச்சு பள்ளி வரும். எப்படி இருந்தவங்கள? டேஸ்டா இருந்தா? எப்படி இருந்தது? நூறு முத்தா கொடுத்து முதல்ல 100 முத்தா கொடுத்து வெளியே தர அப்படி பண்ண மனக்காடும். சூப்பரா இருக்கடா இங்க பாக்க. இது ஒரு பிரிட்ஜா? வல்லக்கடவுதான். வல்லக்கடவுதான் எழுதி இருக்கு. வல்லக்கடவுதான் இது. அது ஏர்போர்ட் போற வழியா? வல்லக்கடவுதான் எழுதி இருக்குது. ஆறு ஓடுதா மாதிரி ஒரு ஆறு. இப்போ ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்குமே, அது என்ன சவுண்டுன்னு தெரியுதா? ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக பக்கத்துலேயே நாங்கள் இருக்கோம். இதுதான் அந்த வால் தெரியுதா? அந்த வால் அந்த சைடு ஃபுல்லாமே ஃப்ளைட்ஸு கிளம்புற நேரத்தில் இருக்குது போல். அந்த கிளம்பும் போது ஒரு சவுண்டு வருமே, இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தது. பக்கத்துலேயே தான் இருக்கும். இது வந்து ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு போட்டிருக்கு. இதை வந்து டொமேஸ்டிக்காக மாற்றிட்டாங்க. அது வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த சவுண்ட்லாம் கேட்க. ஒரு வழியாக வந்து சங்கமுகம் பீச்சுக்கு வந்தாச்சு. எப்பா அடிக்குது. இங்கே பாரு, அங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே பாரு, அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே பாரு, தெரியுதா? இப்போ இங்கே பாரு முடிஞ்சிட்டு. ஆனால் அல்லனா எப்படி வரும்? சேமாக தானே வரும். இப்போ பாரு நடந்து போகலாம். லைட் எல்லாம் போட்டிருக்கு. போமா அங்கே பீச்சில் வந்து எல்லா கடையுமே ஓப்பனாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து அங்கே உள்ள ஒரு கடையில் ஒரு அண்ணா சொன்னாங்க, பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கிறதுனால இந்த பீச்சில் இருக்க ஸ்டோர்ஸ் கடைலாம் ரொம்ப நேரம் இருக்குமா. ஆக்சுவலாக போலீஸ் வந்து துரத்துற வரைக்கும் அங்கே வந்து இருப்பாங்களாம். மோஸ்ட்டாகவே 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம், எத்தனை மணி ஆனாலுமே வந்து ஸ்டோர்ஸ் மக்கள் வர கடையெல்லாம் வந்து திறந்து தான் இருக்குமா. நாங்கள் போன டைம் கூட ரொம்ப லேட்டு. அப்போ கூட கடையெல்லாம் இருந்து எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அப்புறம் நாங்கள் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த பாட் ஐஸ்கிரீம் வந்து நம்ம சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிடுச்சு. என்னடா செம்மையாக இருக்கே அப்படின்னு. அந்த குட்டி பாட்டை திறந்தோடனே உள்ளே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்துச்சு போல்.
ஒரு ஸ்பூன் எடு. தின்னு. அசுரா இங்கே பேக்கில் வாடி. அடுத்து அங்கே பாரு, அங்கே பாரு. அழகா ஹாய் கம்மி. பின்னாடி பள்ளம் Ashina is a bad girl. Good girl. She's a bad girl. குடு கையில் கொடு. இன்னும் அதில் பாரு காலு இது படுத்துட்டு இருக்கு. இது வேற சிலை. இந்த சங்குமுகம் பீச் வந்து ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே நம்ம வரதா இருந்தாலும் கொஞ்சம் மார்னிங் போல் வாங்க, இல்லை ஒரு மத்தியானம் போல் வெளிச்சமாக இருக்கும் போது எப்போவுமே வாங்க. இங்கே பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். நைட்டு வந்ததால் ரொம்ப பார்க்க முடியலை. நாங்கள் வந்தது ரொம்ப லேட் நைட்னால ரொம்ப வந்து எல்லா இடமும் பார்க்க முடியலை. நிறைய ஒரு ஸ்டாச்சு இருக்குது, ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. அதை பார்த்து இப்போ நான் அந்த இன்ஃபர்மேஷன் போடுறேன் பாருங்கள். இந்த வழியாக இப்போ போயிட்டுருக்கோம்ல, இந்த வழியாக பார்த்தா அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து 35 மீட்டர்ஸ் லாங்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களால் வந்து இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம், கிட்ட போய் பார்க்க முடியல. மேபி அடுத்த வாட்டி போகிறதா இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நான் காட்டுறேன். மறக்காமல் மார்னிங் போய் விசிட் பண்ணி பாருங்கள். மார்னிங் ஈவினிங் வெளிச்சமாக இருக்க டைமில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த எல்லாருமே பார்க்கக்கூடியது. பக்கத்துலேயும் வந்து நம்மளோட ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டொமெஸ்டிக் ஏர்போர்ட் எல்லாமே அதுக்கிட்ட தான் இருக்குது. மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 1 hour 22 minutes கிட்ட ஆகும். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகலாம். திருப்பி இடத்துல 50க்கு மேலே போகக்கூடாது. ஆஃப்டர் லாங் ட்ராவலுக்கு அப்புறம் மார்த்தாண்டம் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் வீடு கிட்ட தான் கொஞ்சம் போயிட்டே இருக்கலாம். இந்த கோயில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெடி கோயில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் வந்து வெடி வைப்பாங்க எப்போவுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கு போனது, பீச்சுக்கெலாம் போனது. இந்த vlog தொடர்ந்து நீங்கள் vlog பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.